ஹாய் ராஜேந்திரன். ராஜேந்திரன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. நான் செவன்த் டே ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது லவ்லி பாய், ஒன் ஆஃப் த லவ்லி பாய் ராஜேந்திரன் இப்போ ஒரு கின்னஸ் ரெக்கார்டு லெவலில் நம்மகிட்ட இந்த திறமையில் வெளியே வந்திருக்கான். இதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சராக இருக்கும்போது நிறைய இப்போ குறிப்பாக நான் சொல்லணும்னா இப்போ இந்த செவன்த் டே லவ்லி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் நிறைய சொல்ல போகிறேன். இவன் அந்த பீரியடில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் டல் வராது. ஏதோ இவங்ககிட்ட அதை இருந்தாலும் லைட்டாக அவனை அந்த மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் பாஸ் பண்ணுற லெவலுக்கு அவனை டச் பண்ணி கொண்டு போய் மேலே கொண்டு போய் விட்டாச்சு. ஆனால் இவங்ககிட்ட புதஞ்சி கடந்தது என்னன்னா, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்டு அந்த இதில் இடம் பிடிக்கிற அளவில் பிடிச்சிருக்கான். அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில், வியந்து பார்க்கக்கூடிய அளவில் நானே பெருமைப்பட்டிருக்கேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் என்னுடைய பையன்களை கூட்டிட்டு பீச் பக்கம் வந்தபோது இவனை சந்திச்சப்ப இவன் அங்கே பெயிண்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்கான். அப்போ என் பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்னும் திறமைகள் இருக்குது. அப்பயே எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு, இந்த பெயிண்டிங் பார்க்கறதுக்கு இவன் பண்ண பெயிண்டிங்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு திடீர்னு இப்போ சமயத்தில் ஒரு 10 days பேக்கு என்னை சந்திக்கும் போது தான் அப்புறம் இதுலாம் முழு விஷயத்தையும் எனக்கு சொல்லும்போது அப்புறம் இந்த மாதிரிலாம் ஒரு ஷோ, அந்த ஷோ பேர் என்னப்பா, விஸ்பர்ஸ் ஆஃப் புதுச்சேரி அப்படிங்கிற ஒரு ஷோவை பண்ணுறேன் சார், நான் நீங்கள் அவசியம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, இது ஸ்டேட்டஸில் ஆட் பண்ணியிருந்தேன், போட்டிருந்தேன். இது முதலமைச்சரே வந்து இவனுடைய அந்த பெயிண்டிங்ஸ் இனாகிரேட் பண்ணி வச்சதை ஒரு ஸ்டேட்டஸ் போட்டதால எனக்கு நான் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது அப்போ அந்த லெவலுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நானும் வந்து ஒரு கால் பண்ணி அவங்ககிட்ட நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நான் இதில் இங்கே வந்து பங்கெடுத்துக்கிட்டேன். இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அது நான் இன்னைக்கு ஒரு டைம் சும்மா விளையாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நான் கிரவுண்ட் பக்கம் போயிட்டு இருந்தவன் இன்னைக்கு டைம் மிஸ் பண்ணக்கூடாது. 7 o'clock தான் டைம் ஷெட்யூல்டு, ஆஃப்டர் ஈவினிங் ஷெட்யூல்டு. அதில் ஒரு 7 o'clock முன்னாலே வந்துட்டு இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு 64 பாண்டிச்சேரியோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் சொல்ல போனால், நாங்களாம் அப்போ இருக்கும்போது உங்களை மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப நாங்கள் வந்து பெரிய கொஞ்சம் ஆர்டர், நாங்கள் அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தப்போ பார்க்கும்போதுல இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். குறிப்பாக சொல்ல போனால் இந்த கல்வி காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடி பாயிண்ட் எல்லாமே. இவனெல்லாம் வந்து நான் வந்து எங்கே படிச்சுருக்கேன்னா முத்திரப்பாளையம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +1 +2 படிச்சுருக்கேன். அப்போ வந்து ட்ரெண்டு என்னன்னா, இந்த பாண்டிச்சேரியும் தமிழ்நாடையும் இணைக்கிறது ஒரு இது, அடுத்தது ஹிந்தி மொழி இது வந்து அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வரும்போது உடனே ஸ்ட்ரைக். இந்த கல்வி காலேஜ் இப்போ கூட கல்வி காலேஜை பற்றி ஞாபகப்படுத்து, இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போது ஞாபகப்படுத்தினால தான் அதை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டியது. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், ஆள் ரவுண்டு பாண்டிச்சேரி முடியாந்துவான். எல்லா ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்கு, வெளியே எல்லாரும் வெளியே ஹிந்தி திணிப்பு. அதுக்கடுத்தது பாண்டிச்சேரியும் தமிழகத்தை இணைக்கிறது கிடையாது, இதெல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது, இந்த பாண்டிச்சேரி மக்கள் அப்படி வந்துடுவோம். ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது அது மாதிரி இந்த கல்வி காலேஜ் ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அந்த ஸ்டூடெண்ட் அப்படி தான் இன்னும் நிறைய பிளேஸுகளை இப்போ பார்க்கும்போது இந்த ரூமில் ஒரு 64 பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கான். நம்ம இதை சொல்லணும்னா இது எல்லாம் நம்ம சமுத்திர பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் பாருங்கள். அதே மாதிரி எனக்கு ஒரு டைம் எப்படியோ இது இன்னைக்கு வந்து அவனை சந்திக்கிற நேரமும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு டைம் கொடுத்து கிஃப்ட் அப்படி தான் சொல்லணும். ஒரு கிஃப்டட் பாய். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு அன்மேரிடா இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிறேன். அது கூடிய விரைவில் நிச்சயமாக ராஜேந்திரன் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் நம்ம சமுத்திர பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு அது ராஜேந்திரன் இன்னைக்கு ஒன் ஆஃப் த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். இது எல்லாருக்கும் எனக்கும் சேர்ந்து நீங்களும் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். என்ஜாய். அப்படி ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, இங்கே ஷோக்கு வந்தது. ஸோ அது நம்ம சார் மீட் பண்ணோம், சொன்னோம். அப்போது வரராஜன் சொல்லியிருந்தாங்க. சரி, இன்னைக்கு சர்ப்ரைஸாக வந்து இன்னைக்கு பேசினு இருக்கும்போது திடீர்னு சார் வந்தாங்க. ஸோ தாமஸ் கூட சொல்லியிருந்தாங்க. தாமஸ் டென்டிஸ்ட், அவர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன். சொல்லியிருந்தாப்புல இந்த மாதிரி இன்னாகிரேஷன் அப்போ சிஎம் வந்து என்ன அப்படிங்கனால
நாங்கள் 7 o'clock முடிச்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்தேன், நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து நம்ம டென்னிஸ்னு அவங்க அம்மா கூட 3 days முன்னாடி தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட அவங்க போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் வரல. மேபி நாளைக்கு லாஸ்ட் நாள். ஸோ நீங்களும் வர சொல்லியிருக்கேன். ஓகே, கண்டிப்பாக வந்து பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, சமுத்திரியோட நேரத்தில் சமுத்திரி எனக்கு வந்து என்னன்னா ஒரு ரூட்டை என்னுடைய லைஃப்க்கு கேரியருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. நீங்கள் அதுவும் குறிப்பாக உங்களுடைய முத நான் இந்த சமுத்திரிய ஸ்கூலில் வந்து உள்ள இறங்கும்போது ஒரு மாஸ் ஆஃப் பீப்புள் இந்த சமுத்திரி இந்த ராஜேந்திரன் அந்த கேங் அந்த குரூப் ஸ்கூலில் அப்படி உள்ளே வந்தப்போ எனக்கே ஒரு நானே அங்கே நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நானும் என்கிட்ட இருந்த திறமைகளை இந்த குழந்தைங்களே சொல்லிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இன்ஸ்பயராக இருந்திருக்கேன். நல்லா டீச் பண்ணியிருப்பேன், மேத்தமெட்டிக்ஸை டீச் பண்ணியிருப்பேன். ஆஃப்டர் வந்து ஒரு சர்வீஸ் அங்கே ஒரு 7 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே ஹைஸ்கூல் வாத்தியாராக போயிட்டு என்ட்ரி ஆகி ஹையர் செகண்டரி மேத்தமெட்டிக்ஸ் போயிட்டு ஒரு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டராக ஒரு 8 years ஒர்க் பண்ணி நிறைய ஒரு மாதிரி பசங்களை நிறைய உருவாக்கி விட்டுருக்கேன் தமிழ்நாட்டில். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு 3 months பிஃபோர் தான் வந்து நான் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு இருக்கேன், ரிட்டையர் ஆகிருக்கேன். இந்த இது பிறகு இப்போ ராஜேந்திரனுடைய ஒரு சந்திப்பு இங்கே வந்து கலந்துருந்து, அதனால இவனுக்கு ராஜேந்திரன் மூலமாக உங்களெல்லாம் நான் நேரில் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். என்ஜாய் பார்த்துருங்க, ஜாலியாக ஹாப்பி. எல்லாம் மேரிடாக இருப்பீங்க, குழந்தை குட்டிகளாக இருப்பீங்க. சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே.